நீங்கள் ஒருவர் என்ன கஷ்டம் வந்தாலும் விட்டு பிரியக்கூடாது என்று எனக்கு அந்த இடத்திலே வைத்து எனக்கும் என் மனைவிக்கும் அறிவுறுத்தினார், எச்சரித்தார், ஆசீர்வதித்தார். அந்த நாளிலிருந்து நாங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் எங்களுக்கு வந்ததுதான். உங்களுக்கு தெரியும், அடுப்பிலே ஒரு மூடியை வைத்து தண்ணியை வைத்து அதுக்கு மூடியை போட்டு நாங்கள் சூடு வாடினால் அது சூடு வரும் பொழுது வரும் பொழுது இன்று அந்த மூடியை எழுதி அடிக்கிறோம். அதே போல நிலையெல்லாம் எனக்கும் வந்தது, அவருக்கும் வந்தது. இதை கண்ட இயேசுவார்த்தான் ரயிலை கண்டுபிடித்தான். இதே விதமாகத்தான் எங்கள் வாழ்க்கையிலே அவருக்கும் எனக்கும் பல இக்கட்டுகள் துன்பங்கள் வந்தாலும், சில நேரங்களில் பிரிவினை ஏற்பட்டாலும் கூட சமாதானவாதிகள் எங்கள் மத்தியிலே வந்து சமாதானத்தை எங்களுக்கு ஊற்றினபடியால் எங்களுடைய வாழ்க்கையை இந்நாள் வரையில் ஓடக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தடவை என்னுடைய மனைவியார் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருந்தார். அவர் ஹிந்து பேக்ரவுண்ட். அப்பொழுது செல்வட்டம் போதர் செல்வட்டம் கேட்டார், பரிசுத்த ஆவியாரை எப்படி கல்யாணம் முடிக்காமல் ஒரு இஸ்திரிக்கு புள்ள வளர்க்க முடியும் என்று ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். எப்படி பதிலளித்தார் என்றால், நீ போக போக பைபிளை படிக்க எல்லாம் ஒரே முறையை சொல்லி முடித்தார். அப்படியான கேள்வி கடையோட என்னை கல்யாணம் முடித்தார். அவர் ஊழியர்களை செய்வதில், தேவ ஊழியம் செய்வதில் மிகவும் பயனில்லாமல் யார் மத்தியிலும் போய் தேவ பணியை செய்வதற்கு அவர் பயப்படாமல் தேவ பணியை செய்து வந்தார். என்னோட அதிகமாக ஆஸ்பத்திரி ஊழியர்கள், யாழ்ப்பாண சபையில் இல்லைக்குள் இருக்கும் ஆஸ்பத்திரி ஊழியங்கள், தெரு ஊழியங்கள், வீட்டு ஊழியங்கள் எல்லாம் பங்கு வைக்கிறார். ஒரு தடவை எனக்கு ஒரு மைனர் ஆபரேஷன் வந்தது 1978 அதை சொல்வார் இங்கிலீஷ் பிஷூலான்னு இங்கிலீஷ் சொல்வார். அதை எனக்கு தமிழாக்கம் செய்ய முடியாது. அந்த ஆபரேஷன் செய்ய என்னை வைத்தியர்கள் என்னை சென்டரில் வளர்ந்து விட்டு தள்ளிக்கொண்டு போகிறார்கள். உள்ளுக்கு 2 மாதம் 3 மாதம் போய்விட்டோம். நான் பார்ப்பேன், இந்த மனைவி நிற்கிறார். ஒருத்தரும் போக முடியாது. அப்பொழுதுதான் என்னுடைய அன்பை நான் புரிந்து கொண்டேன். 2 வருடங்கள் 26 கல்யாணம் திருமணம் 78 எனக்கு சம்பவத்திலே யாரும் போக முடியாத அழைப்பு பெறக்கூடியதாக அவர் மனதிலே அவர் கிளம்பி ஒன்றுக்கு வந்துவிட்டார். அப்பொழுது டாக்டர் சொன்னார், ஆமா இது நீங்கள் வர முடியாது, வெளியில இருந்து வருங்கள், கணவனுக்கு சுபகிரமாக நடக்கிறது ஆசை சொல்றாரு. வரலாற்றை இதுதான் ஆபரேஷன் வார்டுகளை வழங்குது என்று அவர் ஆச்சரியப்பட்டார். இப்படியாக எவ்வளவோ குடும்பங்கள் மத்தியில் மகனை இந்த பாடசாலையில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிடித்துக் கொண்டு போய்விட்டார். அந்த மகனை தேடும் பணியிலே தனியே இருந்து, நான் கனடாவில் இருந்தேன், தனியே இருந்து தன்னுடைய நேரங்களை எல்லாம் தன்னுடைய மகனுக்கு மாத்திரமல்ல மற்ற பிள்ளைகளும் விடுதலையாக வேண்டும் என்று அவர்கள் திருக்கலாம் என்று குரல் கொடுத்து அவர் அந்த குரல் கொடுக்கும் குழுவினருக்கு தலைமையாகி வழிநடத்தினாராம். அவ்வளவு தூரம் நான் பின்பு அறிந்து கொண்டேன் இல்லாததை அவர் சொல்லவில்லை, அறிந்து கொண்டேன். அவ்வளோ ஒரு பயமில்லாத ஒரு
பிறகு நான் அவரை ஸ்பான்சர் பண்ணி கனடா படிப்பிட்டேன். அவரையும் 4 பிள்ளைகளையும் வளர்த்தேன். அவரோட வந்து சேர்ந்தார்கள். அங்கேயும் வந்து நாங்கள் தெரு ஊழியம் செய்வோம். மெயினான இறங்கி வரும் பொழுது ஊழியம் செய்வோம். ஆனால் நாங்கள் யாருக்கும் சீசுவன் சொல்லும் பொழுது வெற்றுத்த முடியாது. கனடாவே துண்டு கொடுத்தால் மாயம் கொண்டு கொடுத்து வாங்கினா வாங்குவாங்க எல்லாரையும். ஓகன் கொண்டு போய் நாங்கள் பாடுவோம். ஓகனை நாங்கள் வாசித்து அழைத்து பாடும் பொழுது துண்டை கொடுப்பா, மற்ற சபையாக துண்டை கொடுப்பார்கள். ஆங்கில மக்களோடு சேர்ந்து இந்த பணியை செய்து வந்து அவர் வருவதில்லையா சோதனமாக போயிருந்தார். பெண் சூரியங்கள் செய்வோம். அவன் வருவதில்லை. அதுக்கும் பிள்ளைகளை படிக்கிறார்களே. மகள் டாக்டர் கேட்டா பண்ணினார். ஆனால் நான் விடவில்லை. கணவன் ஒரு இன்ஜினியராக இருக்கிறார். அதனால் விட முடியும். பிள்ளைகளை நல்லா படித்தார். மக்களை ஹை குவாலிட்டியிலே படித்தார். இப்படியாக அதையும் சொல்லலாம். நான் ஒரு 2 நாள் இடைவெளியில் தான் எங்கள் சபை போதரிடம் என்னுடைய ஆசையை தெரிவித்தேன். என் ஆம்பிஷனை அவருக்கு தெரிவித்தேன். அவர் சொன்னார், ஆலயம் முடிய நான் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஏதாவது கொடுங்க. அந்த 10 மினிட்ஸ் தான் இல்லை, எனக்கு குறைந்த நேரம் நான் பேசிவிட்டு செல்லுகிறேன். வீட்டை வந்து அவர் எனக்காக ஜெபம் பண்ணினார். நான் 25ஆம் தேதி பின்னரம் 3:45 நான் கனடாவில் அறிவிச்சிட்டேன். 8:45 PM நினைப்பேன். இந்த 26ஆம் தேதி 26ஆம் தேதி பப்ளிக் விசிட்டிங். 27ஆம் தேதி நான் ஃபேமிலி மாத்திரம் தான் அதை உரையை செய்வோம். பிள்ளையார் பேரப்பிள்ளையார் எனக்கு 6 பேரப்பிள்ளைகள் முடியும். இப்படியாக என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வண்டலுக்கு என்ன விதமாக 2 சில்லும் ஒரே கூட்டம், ஒரே வட்டம், ஒரே விதமான காரியம் இருக்கிறதோ அதே மாதிரி அந்த வண்டலை ஓட்டி செல்வதற்கு, வாழ்க்கை வண்டில் ஓடிக்கிறதுக்கு எனது மனைவியும் கலைத்தொழில் அல்ல, நானும் கலைத்தொழில். துன்பம் வரும், பிரச்சனை வரும், எல்லாத்தையும் சமாளித்தோம். நாங்கள் அனைவரும் 90% நன்மை செய்கிறோம். யாராவது 90% நன்மை செய்யாதவங்க இல்லை. நீங்கள் 90% நாங்கள் நன்மை செய்கிறோம், நீங்கள் அதை யோசிப்பதில்லை. நாங்கள் நன்மை செய்கிறோம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதில் ஒரு 3% ஏதோ பிள்ளை செய்துவிட்டால் அதைத்தான் தூக்கி பிடிப்போம். அதுதான் உங்களுக்கு காரணமாக இருக்கும். அந்த மிச்சம் பகுதி, நன்மை செய்த பகுதியை யோசிப்பதில்லை. அதைத்தான் நாங்கள் தூக்கி பிடித்து இப்படி செய்தார், இப்படி செய்தார், இப்படி செய்தார், இப்படி செய்தார் நாங்கள் அவர்களை குறித்து கதைத்துக் கொண்டே இருப்போம். ஏன் நாங்கள் அப்படி இருக்கிறோம் என்று நான் சிந்தித்தேன். ஏன் அந்த 95% நன்மை செய்வதை கலைப்பதில்லை? ஏன் 2 முறையில மாத்திரம்தான் நான் மனைவியை பற்றி கலைக்க வேண்டும் வந்தீங்க. அதுக்கு ஒரு கருத்தாரு பலர் சிலர் வியாக்கியம் சொல்லும் பொழுது எனது மனைவி எனக்கு என் பாவத்தை சுட்டி காட்டி நான் மறந்து கொள்வதற்குரிய வழியை அவள் எச்சரித்த காலங்கள் உண்டு. அதை நான் எச்சரித்து விட்டார் சொல்லி நான் கவலைப்படுவதில்லை. நான் நினைப்பது என் மனைவி என்னை எச்சரித்தால் நான் யோசிப்பது ஜோதிப்பேன், என்ன புலவிட்டு விட்டேன். அப்பொழுதுதான் எனக்கு தெரியும் நான் தவறு மன்னிக்கும். நன்றி. நீங்கள் ஆராத முடிந்த பின்பு என்னோடு நீங்கள் இருந்து என்னுடைய சின்ன உரையை நீங்கள் கேட்டீர்கள். என்னுடைய உரையை அல்ல, இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கிளாஸில் உள்ள வாட்டருக்குள்ளே என்னுடைய ஃபிங்கரை விட்டால் என்ன விதமாக 2 ட்ராப்புமோ அதைத்தான் உங்களுக்கு என்றால் கோவப்படும். அதோடைய போதல் சொன்னால் வெளியிலே